நானே நிறைய வாட்டி வந்து கோவப்பட்டிருக்கேன். எனக்கு கிடைக்க வேண்டியது ஏன் கிடைக்கல? நான் என்ன அவ்வளோ ஒரு துரதிர்ஷ்டசாலியா? இல்லை நான் வந்து அவ்வளோ ஒரு தப்பு பண்ணிட்டேனோ? இல்லை எனக்கு ஏதோ ஒரு கெட்டது இருக்கோ அப்படின்னு. அப்புறம் நான் போக 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 முருகரை வந்து நம்ம படிக்க படிக்க நம்ம நம்ம கடவுளை நம்ம பக்தியை நம்ம உணர உணர நமக்கே முருகரை வந்து உணர்த்துவார். சரி ஓகே, இல்லைடா இது வேணாம், இன்னொன்று நான் தரேன். இதே மாதிரி தாங்க நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நம்ம தப்பாவோ இல்லை மனசங்கடமோ எடுத்துக்கவே கூடாது. இதுலன்னா நமக்கு இது ஒரு பெட்டராக நமக்கு வந்து முருகர் கொடுப்பாரு. செவ்வாய்க்கிழமைனாலே எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணொலி மூலிமா நீங்கள் பாருங்கள். இவருக்கு செவ்வாய்க்கிழமை முதல் விஷயம், எனக்கு ஒரு விஷயம் காலையிலேயே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். மாலையிலேருந்து அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணுமோ அது எல்லாமே நானே சூஸ் பண்ணுறதாங்க எனக்கு. ஏன்னா போன செவ்வாய்க்கிழமை நான் க்ரீன் போட்டேன். அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை வந்து ப்ளூ கலரில் நம்ம அலங்கரித்தோம். இந்த வாட்டி இந்த கலர் சூஸ் பண்ணுறதே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன பண்ணணும் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை சரி ஓகே சாண்டில் கலரில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் வந்து ரோஸ் மாலை கேட்டேன். ரோஸில் வந்து டோட்டலாக கொடுத்துடலாம் பார்த்தா ரோஸு கிடைக்கல. ஏன்னா மழையினால் ரோஸ் மாலை கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சம்பங்கி பூ மாலை முருகருக்காக ஸ்பெஷலாக வந்து பண்ணது தான். ஏன்னா நான் எப்போவுமே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒன்று செவ்வரளி மாலை இல்லைன்னா வந்து சம்பங்கி மாலை. சம்பங்கி மாலை தான் மோஸ்ட்டாகவே இருக்கும். நான் அதை தவிர்த்து நான் கேட்கும்போது அரேஞ்ச் பண்ண